பாக்கியலட்சுமி நாடகம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளையா வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பாக்கியலட்சுமி நாடகம் இன்னையோட பார்த்தீங்க அப்படின்னா முடியுது. இதில பார்த்தீங்க அப்படின்னா, இனியா வீட்ட காமிக்கிறாங்க. இனியா, ஆகாஷ் அதுக்கப்புறம் செல்வி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள காமிக்கிறாங்க. செல்வி வந்து திரும்ப வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. திரும்ப எதுக்கும்மா வேலைக்கு போறீங்க? நான் தான் வேலைக்கு போறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்றாங்க. இருந்தாலும் வேலைக்கு போகாம என்னால இருக்க முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு செல்வியும் கிளம்பி போறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி கோபியோட அம்மா வந்து, "இனிமே நீ என்ன பண்ண போறீங்க? நீ பாக்கியாவோட சேர்ந்து வாழு கோபி" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாக்கியா பார்த்தீங்க அப்படின்னா, என்ன முடிவு எடுக்குறாங்கன்னா, "இனிமே என் பசங்களுக்காக நான் வாழ்ந்துக்கிறேன். இனிமே எனக்கு எந்த ஒரு லைஃப்பும் தேவையில்ல. நான் தனியாவே இருந்து சமாளிச்சுப்பேன்னு" சொல்லிட்டு பாக்கியா சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, கார்ல போயிட்டுருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, கோபி வந்து அவர் வாழ்க்கையில பண்ண தப்பு, பாக்கியா புரிஞ்சுக்காதது, அதுக்கப்புறம் வந்து திரும்ப ராதிகாவ மேரேஜ் பண்ணி அவங்கள கஷ்டப்பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்து போயிட்டுருக்காங்க. இன்னொரு சைடு வந்து ராதிகா வந்து தனியாவே அப்பயே இருந்திருக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆனா, அப்ப நடுவுல கோபிய பார்த்தது, அவங்கள கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண தப்பு கரெக்ட்டெல்லாம் நெனச்சு பார்க்குறாங்க. அதே மாரி பாக்கியாவும் கார்ல போம்போது பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க வந்து முன்னாடி எப்படி இருந்தாங்க? கோபி வந்து அவங்கள எப்படி ஏமாத்துனாங்க? அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு பாக்கியாவா முன்னேறி வந்தது. இப்படி ஒரு பாக்கியா நமக்குள்ள இருந்தது அவங்களுக்கு தெரிய வந்தது சொல்லிட்டு அவங்கள பத்தி ரொம்பவே பெருமைப்படுறாங்க. ஸோ அவங்க இவ்வளோ தூரம் உயர்ந்து வந்தத நெனச்சு பாக்கியா ரொம்பவே பெருமைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் கண்டிப்பா ஒரு எடுத்துக்காட்டா இருப்பேன்னு நெனைக்கிறேன். எந்த பொண்ணுமே வாழ்க்கையில வந்து வந்து துவண்டு போகாம இந்த மாரி முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்றாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாடகத்த முடிச்சுடுறாங்க. ஸோ ஒவ்வொரு பொண்ணுமே பாக்கியலட்சுமி மாரி ரொம்ப தைரியமாவே இருக்கணும். தன்னோட ஹஸ்பண்டே தன்னை கைவிட்டாலுமே இந்த உலகத்துல வேற வழியே இல்ல அப்படின்னு நினைக்காம எப்படியெல்லாம் முன்னேறி வரலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு முன்னேறி வரணும். இதை தான் இந்த நாடகத்துல நல்லாவே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.